கீதம் 16:11. பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Praise the Lord. Hallelujah. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். Praise the Lord. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். யாராவது ஆங்கில வேதாகமம் வைத்திருக்கிறீங்களா? யாராவது இருக்குதா? Anybody have English Bible? Okay. என்ன சொல்றாரு தாவீது? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னு சொன்னா, தெரியப்படுத்துவீர்னு சொன்னா என்ன காலம், எந்த காலத்தை குறிக்கிறது? தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னு சொன்னா எந்த காலம், எந்த காலத்தை குறிக்கிறது? வரும் காலம். Praise the Lord. தெரியப்படுத்துவீர் இல்ல தெரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. அப்ப இது எதை குறித்து சொல்லப்படுகிறது? வரும் காலத்தை குறித்து. தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை குறித்து நீர் எனக்கு தெரியப்படுத்துவீர். Can you read in English? Make known to me the paths of life. You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand. First sentence. You make known to me the path of life. Praise the Lord. You will make me to know the path of life. Praise the Lord. Path of life na, life na ஜீவன், path na வழி. கர்த்தர் எனக்கு அந்த வழியை என்ன செய்வாரா? தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. Praise the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற, ஆண்டவரே ஜீவனுக்கு போகிற வழி என்னன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு நீங்க தெரியப்படுத்துவீர். You will show me the path of life. Praise the Lord. எத்தனை பேருக்கு ஜீவனுக்கு போகிற வழி என்னன்னு தெரியுங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? எங்க இருக்கு? தோவாளை இல்லையா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஜீவனுக்கு போகிற வழி அவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஜீவனுக்கு போகிற வழியை தெரியப்படுத்துங்க, நீங்க சொல்லி தருவீங்க, நீங்க எனக்கு கற்றுக் கொடுப்பீங்க, அந்த வழிக்கு எப்படி போகணும், அந்த ஜீவனுக்கு போகிற அந்த மார்க்கத்தை நீங்க எனக்கு சொல்லி தருவீங்க, தெரியப்படுத்துவீங்கன்னு ஒரு விசுவாசத்தோடு ஒரு அறிக்கை பண்ணுகிறான். ஆனா அது வரைக்கும் அவனுக்கு ஜீவனுக்கு போகிற வழி என்ன செய்யல, தெரியல. யாருக்கு? தாவீதுக்கு. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாய் இருந்த தாவீதுக்கு ஜீவனுக்கு போகிற வழி என்னன்னு தெரியல. அதனாலதான் ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிற, ஆண்டவரே நீங்க எனக்கு தெரியப்படுத்துவீர். ஏன் தெரியப்படுத்துவீர்? அது ஏன் தெரியல அவனுக்கு? ஏன் அவனுக்கு அந்த ஜீவனுக்கு போகிற வழி தெரியல? அந்த வழி ஏன் தெரியல? ஜீவனுக்கு போகிற வழி ஏன் தெரியல? Praise the Lord. அதுக்கு நம்ம ஆதி ஆமத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த நாளில், Praise the Lord, படைத்த போது எப்படி படைத்தார்? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினார். Praise the Lord. பூமியில் என்ன செய்தார்? சமுத்திரங்கள் எல்லாம் ஒரு சைடில் Praise the Lord போகும்படி செய்தார். பூமி வெட்டாந்தரை காணப்பட்டது. அந்த வெட்டாந்தரையில் கர்த்தர் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணினார். Praise the Lord. ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் என்ன வைத்தாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை அந்த 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 விருட்சத்தை அதில் வைத்தார்.
ஜீவ விருட்சம் கொடுக்கிற அந்த மரத்தை அந்த தோட்டத்தின் மத்தியில் வைத்தார். வேற எதெல்லாம் வைத்தார்? அதுல வேற எதை அதுல வைத்தார்? அந்த மத்தியத்துல, இந்த மிடில், இந்த மிட்ஸ், நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தையும் அதுல என்ன செய்தாரு? தோட்டத்தின் மத்தியில் வைத்தார். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அதன் மத்தியில் இந்த ஜீவ விருட்சத்தையும் வைத்தார், நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தையும் வைத்தார். Praise the Lord. விருட்சத்தை வைத்து மனுஷனை உண்டாக்கி ஆதாமுக்கு என்னத்தை கர்த்தர் கொடுத்து என்னத்தை சொன்னார்? ஆதாமுக்கு, ஆதாம் இடத்துல என்ன சொன்னாரு? ஆதாம் இடத்துல கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? ஆதாமை மண்ணினால உருவாக்கி நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனாய் மாற்றின ஆதாம் இடத்துல அந்த ஏதேன் தோட்டத்தையும் கர்த்தர் ரெடி பண்ணி அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும் மத்தியத்தில் வைத்து பிற்பாடு அவனிடத்துல கர்த்தர் என்ன சொன்னாரு? ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கனால எனக்கு சரியா கேட்கல. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாமுக்கு கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு கட்டளை, நீ அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் செய்யணும். Praise the Lord. Hallelujah. ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை கர்த்தர் அதுதான். ஏதேன் தோட்டத்தை, உங்களுக்கு இருக்கிற ஏதேன் தோட்டத்தை நீங்க தான் பாதுகாக்கணும், பண்படுத்தணும். கர்த்தர் உங்களை தான் உங்க குடும்பத்தில் ஆதாமாய் வைத்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தான் இயேசுனை யாருன்னு தெரியும். Praise the Lord. உங்களுக்கு தான் கர்த்தர்னு யாருன்னு தெரிகிற அறிவு இருக்கிறது. Praise the Lord. கர்த்தர் உங்களிடத்துல தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வீட்டை கட்டுகிற பொறுப்பை உங்களிடத்துல தான் கொடுத்திருக்கிறார். வீட்டை பாதுகாக்கும்படியான பொறுப்பை உங்களிடத்துல தான் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. வீடு பண்படுத்தப்படணும், அது உங்களிடத்துல தான் கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு அது உங்களிடத்துல தான் அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். Praise the Lord. புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்கணும்னு உங்களிடத்துல தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். Praise God. ஆதாமுக்கு கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரு? நீ பாதுகாக்கணும், அந்த இடத்தை பண்படுத்தணும். Praise the Lord. அந்த தோட்டத்தின் மத்தியில 2 பிரதானமான காரியங்கள் இருக்கிறது. Praise God. அதுல அந்த நன்மை தீமை விருட்சத்தில் உள்ள அந்த கனியை மாத்திரம் புசிக்க கூடாது, மற்ற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். Praise the Lord. பாக்கி எல்லா விஷயத்தையும் அவன் எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா அந்த ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்காதன்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனா அவன் என்ன செய்தான்? எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அங்க மாத்திரம் தான் போனான். Praise God. அநேக வேளையில நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சின்னதா ஒரு வாஷிங் மெஷினோ இல்ல மிக்சியோ வாங்கியிருப்பான். அதை பார்த்த உடனே எனக்கு எங்க வீட்டுல வேணும்னு சொல்லி புருஷனை கம்பல் பண்றது. நமக்கு என்ன மேன்மையை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார், அந்த மேன்மை என்னன்னு உணரத்தக்கிறதான அந்த உணர்வு நமக்கு அநேக நேரத்தில் இல்லாம போகிறது. கர்த்தர் எத்தனையோ விருட்சத்தின் கனியை ஆதாமுக்கு புசிக்கும்படி கொடுத்தாரு, அந்த ஒரு கனியை மாத்திரம் தானே விலக்கி வைத்தார். Praise the Lord. ஆனா அவனுடைய பார்வை எங்க போச்சு? அந்த கனியின் மேலதான் போச்சு. Praise God. ஏன் தெரியுமா போச்சு? ஏன் போச்சு? அவனுக்கு அவனுடைய பார்வையே அந்த கனியின் மேல போயுது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த கட்டளையை அவன் மீறினான். ஆண்டவர் என்ன செய்யும்படி சொன்னார்? அவனிடத்துல பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவனை வைத்தார். Praise the Lord. உங்களை குடும்பத்தில் வைத்திருக்கிறான்னா நீங்க தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், திறப்புல நிற்கணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஓட்டை இருக்கும் அந்த இடத்துல வந்து திறப்புல நிற்கணும், ஓட்டையை அடைக்கணும். உன் பிள்ளைகளுக்காக நீ தான் கதறணும், உன் மனைவிக்காக நீ தான் கதறணும். அதுக்காக தான் உன்னை வைத்திருக்கிறார். அதனாலதான் உங்களை எல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை கேட்கும்படி வைத்திருக்கிறார். Praise the Lord.
அவன் அந்த கட்டளையை அவன் அறியாதவனாய், praise the Lord, அவன் பாதுகாக்க வேண்டிய ஆதாம் அவனுடைய கடமை அவன் செய்ய தவறின போது என்னவாயிற்று? உங்க கடமையை நீங்க செய்ய தவறின போது என்னவாகும்? காட்டு மிருகம் உள்ள வரும். praise the Lord. ஆதாம் மாத்திரம் அன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தான்னா, praise the Lord, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டாள். praise the Lord. சர்ப்பம் உள்ள போயிருக்காது. எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் கேட்டு கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய செவிகளில் இந்த வார்த்தை தொனித்து கொண்டிருக்கிறது? praise the Lord. நீ செய்ய வேண்டிய கடமையை தவறும் போது, கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ செய்யாமல் இருக்கும்போது, praise the Lord, வேலி அடைக்க வேண்டிய நீ, praise the Lord, கர்த்தருடைய சமூகத்தில் கதற வேண்டிய நீ இந்த நேரத்திலையும் சும்மா இருப்பேன்னு சொன்னா, praise the Lord, காட்டு விருட்சங்கள், ஹalleluya, காட்டு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள் உன் குடும்பத்துக்குள்ள என்றாகும். praise the Lord, ஹalleluya. அந்த மிருகம், சர்ப்பம் காட்டுல உள்ளது. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஹalleluya. 3ஆம் அதிகாரம் 1வது வசனமான்னு நினைக்கிறேன். அது ஒரு வாசிங்க. கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. இவன் பாதுகாக்க தவறின போது, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போது, praise the Lord, சர்ப்பம் உள்ள என்றாச்சு. praise God. சர்ப்பத்துக்கு இடம் கொடாதீர்கள். சர்ப்பம் உள்ள வந்தா என்ன செய்யும்? அது ஏவாளை நிச்சயமாவே வஞ்சிக்கும். மாமிசம் பலவீனம் உள்ளது. praise the Lord. பலவானை முந்தி கட்ட பழகிக் கொள்ளுங்கள். ஹalleluya. பலவானை முந்தி கட்ட பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும்படியான கிருபையை தந்திருக்கிறார். praise the Lord. அதுக்காக தான் உங்களை அபிஷேகம் பண்ணி இந்த ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஆராதனையில வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆலயத்தில் நல்ல ஒரு ஊழியரின் அண்டர்ல வைத்திருக்கிறார். praise the Lord. hallelujah. அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. hallelujah. பாதுகாக்கணும். நீங்க தான் சபைக்கு பாதுகாவலா இருக்கணும். praise the Lord. சபைக்காக திறப்பில் நிற்கணும். இப்படிப்பட்ட ஒரு சுற்று வட்டாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகிமையாய் கர்த்தர் இந்த ஆலயத்தை எழுப்பி கொண்டு வருகிறான்னு சொன்னா, சத்துரு நிச்சயமாகவே சும்மா இருக்க மாட்டா. praise the Lord. சத்துரு நிச்சயமாகவே சும்மா இருக்க மாட்டா. நீங்க நிச்சயமாகவே திறப்பில் நிற்கணும். ஏன்? நீங்க தான் சபைக்கு ஆதாமா இருக்கிறீங்க. praise the Lord. கர்த்தர் சபையில் உங்களை தான் ஆதாமாய் வைத்திருக்கிறார். praise God. hallelujah. நீங்க தான் சபைக்கு பாதுகாவலாய் தூணாய் இருக்கிறீங்க. முழங்கால் முடங்கப்படணும். hallelujah. உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் முழங்கால் முடங்கப்படணும். உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் முழங்கால் முடங்கப்படணும். உங்கள் குடும்ப சேமத்துக்காக உங்கள் முழங்கால்கள் முடங்கப்படணும். உங்கள் புருஷன் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னா முழங்கால முடக்குங்க. praise the Lord. ஏனோ தானோ வந்தேன் போனேன், praise the Lord, ஏதோ 2 வார்த்தையை கேட்டேன். கர்த்தர் இந்த நாளில் எனக்கு என்ன பேசினார்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தை என்ன எனக்கு சொன்னார்? அதன் மூலமா என்ன, எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட காரியங்களை நான் கை கொள்ளணும்? ஆண்டவர் என்னோடு எப்படி பேசினார்? ஹalleluya. அதை சிந்திக்கணும். ஹalleluya. praise the Lord. இந்த ஆதாம் என்ன பண்ணுனா, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மீறினான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனான். அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் காட்டு மிருகம் உள்ள வந்தது. சர்ப்பம் உள்ள வந்தது. ஏவாளை வஞ்சித்தது. praise the Lord. hallelujah. உங்களுக்கு இருக்கிற அநேக மேன்மைகள் எல்லாம் விட்டுக்கிட்டு வேற ஏதோ ஒண்ணுக்கு பின்னாடி ஓடுறீங்களா? praise the Lord. ஹalleluya. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா சர்ப்பம் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. praise the Lord. எத்தனையோ விருட்சங்களை கர்த்தர் அவங்களுக்கு புசிக்கும்படி கொடுத்திருந்தார்.
அந்த தோட்டம் முழுவதும் இருக்கிற விருட்சத்துல எதையுமே அவர் தடை பண்ணல. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் தடை பண்ணி வைத்தார். அதுல கூட அவனால உண்மையா இருக்க முடியல. ஏன் தெரியுமா? ஆதாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுனால, சர்ப்பம் உள்ள வந்து வஞ்சித்ததுனால. Praise the Lord. சர்ப்பத்துக்கு இடம் கூடாமல் இருங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. அந்த பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கூடாமல் இருங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. நான் ஆராதிக்கிறேன் தானே, நான் வார்த்தையை கேட்கிறவன் தானே, நான் கிறிஸ்தவன் தானே. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முழங்காலில் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற? Praise the Lord. எந்த காரியத்தில் நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட காரியத்தில் நம்முடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்ம பாதுகாப்போம்? ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு தெரியலன்னா எப்படி பாதுகாக்க முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலன்னா எப்படி பாதுகாக்க முடியும்? கர்த்தர் கிருபையாய் கொடுத்த குடும்பத்தை, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த குழந்தைகளை, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த புருஷனை, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த சபையை, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த தேசத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? Praise the Lord. 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தோமா இந்த தேசத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சீஷனாகிய தோமா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். Praise the Lord. எவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்மளை எவ்வளவாய் ஆண்டவர் அன்பு கூறுகிறார்னு பாருங்க. நம்முடைய சீஷர்கள் ஒருவனை இந்த தேசத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான்னு சொன்னா நம்ம தாங்க பாக்கியவான்கள். Praise the Lord. We are blessed. Hallelujah. Hallelujah. அப்ப தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவன் தவறின போது பிசாசு உள்ள என்றானது. Praise the Lord. கர்த்தரை அறிந்த நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்ய தவறும் போது பிசாசு உன் குடும்பத்தில் இருக்கிற அறியாத ஜனங்களை பயன்படுத்துவான். Praise the Lord. கர்த்தரை அறியாத உன் குடும்பத்தில் இருக்கிற வேற ஜனங்களை கர்த்தருக்கு விரோதமாய் பயன்படுத்துவான். Praise the Lord. ஒரு சமயத்தில் நீ கூட அதற்கு ஒத்து போயிருவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. Praise the Lord. உங்களை கூட வழி விலகி போகும்படி செய்து விடுவான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்களே. ஆனால் Praise the Lord. கூடுமான வரையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எப்படி கண் விழித்து கவனமாய் கண்ணும் கருத்தாய் இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். Praise the Lord. Hallelujah, hallelujah. இவ்வளவு நாளும் தூங்கி கொண்டிருந்தது, உறங்கி கொண்டிருந்தது போதும். Praise the Lord. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. காலங்கள் அதை சொல்லிக்கொண்டே வருகிறது. இதோ ராஜா வருகிறார். Praise the Lord. இதோ கர்த்தர் வருகிறார். Praise the Lord. அட்லீஸ்ட் நோவாவை போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் புருஷனுமாவது அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் அதையாவது பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகையில் உங்கள் குடும்பமாகிலும் அட்லீஸ்ட் அதுக்குள்ள என்றாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்கள் கிராமம், அதுக்கப்புறம் உங்கள் தேசம், அதுக்கப்புறம் உலகம். Praise the Lord. ஹல்லேலூயா. முதல்ல எருசலேமிலே காத்திருங்கள். ஹல்லேலூயா. எருசலேமை ஆதாயப்படுத்துங்க. அதுக்கப்புறம் யூதேவை ஆதாயப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உலகமெங்கிலும் போய் ஆதாயப்படுத்துங்க என் ஆண்டவருக்காக. Praise the Lord. ஹல்லேலூயா. தங்களுடைய கடமையை செய்ய தவறும் போது சர்ப்பம் குடும்பத்துக்குள்ள வருகிறது. Praise the Lord. ஆண்டவர் என்ன பண்ணினாரு? இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த கர்த்தர் சொன்ன அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்ன போது இவர்கள் பறித்து புசித்தார்கள். அது சர்ப்பம் போய் ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை பறித்து புசிக்கும்படி செய்தது. ஏவாள் புசித்ததும் அல்லாமல் தன்னுடைய கணவனுக்கும் என்ன செய்தாள்? பகிர்ந்து கொடுத்தாள். ஹல்லேலூயா. Praise the Lord. அவ சாப்பிட்டதும் போதாதுன்னு மொத்த குடும்பத்தையும் டீஃபைல் பண்ணிட்டா. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. உலகத்துக்குள்ள சாபம், பாவம் வந்தது. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த
நன்மை தீமை நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த வழி, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி மத்தியத்தில் இருக்குது பாருங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஓகே, 22ல இருந்து வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். போதும். பிரைஸ் தி லார்ட். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா என்ன ஆயிருவோம்? என்னைக்குமே சாக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். டயபெட்டிஸ் உள்ளவங்க என்னைக்குமே சாகாம டயபெட்டிஸ்லே இருப்பாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிபி உள்ளவங்க என்னைக்குமே சாகாம பிபி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கேன்சர் உள்ளவங்க என்னைக்குமே சாகாம அந்த வலி வேதனையில அப்படியே ஜீவித்து கொண்டு இருப்பாங்க. Praise the Lord. பாவத்திலே ஜீவித்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம், அதை தான் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. இவன் கீழ்ப்படியாமையினாலே அந்த கனியை புசித்தது நிமித்தம், ஹல்லேலூயா, நம்மை போல ஆனான். நன்மை தீமை இன்னதென்று அறியும்படி ஆனான். இனி அவன் என்ன செய்வான்? தன்னுடைய கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்திடக்கூடாது. அவன் புசித்தா என்றென்றைக்கு உயிரோடையே இருந்துருவான். அது அல்ல என் தேவனுடைய திட்டம். Praise the Lord. நீ பாவத்திலே என்னைக்குமே இந்த உலகத்தில் இருப்பது அல்ல என் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் படைத்த போது அவரை போலவே அவருடைய சாயலாகவே மனுஷனை படைத்தார். ஹல்லேலூயா. அவரை போலவே படைத்தார். ஆனா அவன் கீழ்ப்படியாமையினால, இல்ல ஆண்டவரே நான் உங்களை போல இல்லைன்னு சொல்லி அவன் விலகி போயிட்டான். Praise the Lord. இந்த சாபத்திலே, இந்த பாவத்திலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க என் தேவனுக்கு சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கர்த்தர் அடைத்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை கூட வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கர்த்தர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? என்ன செய்தார்? அடைத்தார். Hallelujah. He closed the way. அதனாலதான் தாவீது அங்கலாய்க்கிறான். அதனாலதான் தாவீதுக்கு அங்கலாய்ப்பு. ஆண்டவரே, ஜீவனுக்கு போகிற வழியை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்? அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்ததுனால, அன்றைக்கு ஆதாம் கீழ்ப்படியாததுனால கர்த்தர் அந்த ஜீவனுக்கு போகிற வழியை அடைத்தார். அதனாலதான் அவர்களுக்கு தெரியல அந்த ஜீவ மார்க்கத்துக்கு போகிற வழி. அதனாலதான் தெரியல. கர்த்தர் அந்த வழியை அடைத்து வைத்திருந்தார். அதனாலதான் அவன் புலம்புறான், ஆண்டவரே அந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. Praise the Lord. எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறீங்க? அந்த ஜீவனுக்கு போகிற வழி எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறீங்க? Praise the Lord. எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியல. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு, ஹல்லேலூயா, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அடைத்து வைத்திருந்தார். அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். Praise the Lord. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. உனக்கு கையெட்டுகிற தூரத்துல தான் அந்த ஜீவ விருட்சம் இருக்கிறது. Praise the Lord. எத்தனை பேர் பறித்து புசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பறித்து புசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க?
ஹalleluya. அன்றைக்கு அவன் பறித்து புசித்து இருந்தான், பாவத்திலே இருந்திருப்பான். ஆனா இன்றைக்கு நீ பறித்து புசிக்கும் போது, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீ பறித்து புசிக்கும் போது ஜீவ காலம் எல்லாம் ஹalleluya ஹalleluya எருசலேமின் வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். Praise the Lord. ஹalleluya. ஒரு வசனம் கூட வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் அதன் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி என் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. தாவீதுக்கு தெரியப்படுத்தாத ஒரு ரகசியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் சபை பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? அவருடைய இரத்தமும் அவருடைய மாமிசமும் கர்த்தர் நமக்கு விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். அதுதாங்க நித்திய ஜீவன். Praise the Lord. Hallelujah. அந்த வழியை அடைத்து வைத்தார் பாருங்க, அந்த ஜீவ விருட்சம். எது அந்த ஜீவ விருட்சம்? எந்த கனியை புசிக்கும் போது காலகாலமாய் ஜீவித்திருப்போமோ அதுதான் ஜீவ விருட்சம். Praise the Lord. எந்த ஒரு கனியை நாம புசிக்கும் போது சாகாமல் இருக்கிறோமோ அதுதான் என்னது? ஜீவ விருட்சம். யோவான் 6:54 என்ன சொல்லப்படுகிறது? என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹalleluya ஹalleluya. தாவீதுக்கு அன்னைக்கு காண்பிக்காம மறைத்து வைத்த அந்த ஹalleluya ஜீவ விருட்சம் என்ன தெரியுமா? இயேசுவின் இரத்தமும் இயேசுவின் மாமிசமும். ஹalleluya. கரங்களை தட்டி என் தேவனை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு பெரிய விலையேற பொக்கிஷத்தை நமக்கு அற்பமான நமக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் பாருங்க. தாவீதுக்கு மறைக்கப்பட்ட பொருள் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதாங்க கிருபை. ஹalleluya. தாவீதுக்கு வெளிப்படுத்தாத அந்த ரகசியத்தை புதிய ஏற்பாட்டு சபைகளாய நமக்கு கர்த்தர் தெரியப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும். ஹalleluya. இதை விட பெரிய கிருபை என்ன வேணும்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி வந்திருக்கிற மகனே மகளே, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய பானத்தையும் பானம் பண்ண போகிற மகனே மகளே, இதுதாங்க நித்திய ஜீவனுக்கு ஒன்ன கொண்டு போகும். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி என் தேவனை மகிமைப்படுத்துங்க. Oh, we praise you Father, we worship you Lord. எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. தாவீதுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு சந்தர்ப்பம் அடிமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார், புறஜாதியாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதாங்க கிருபை. Praise the Lord. Hallelujah. அவனுக்கு தெரியப்படுத்தல, கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். Hallelujah. அவனுக்கு தெரியப்படுத்தல, கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். Praise the Lord. எத்தனை பேர் ஆயத்தமாய் வந்திருக்கிறீங்க அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும் பானம் பண்ண? Praise the Lord. அதுதாங்க நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். Praise the Lord. அங்க ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அடைத்தார். Praise the Lord. 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே விருட்சம் இந்த பூமிக்கு வந்தது. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவா இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய மாமிசத்தையும் நமக்காக விலைக்கிரயமாய் கொடுத்து ஹalleluya ஹalleluya நித்திய காலமாய் அவரோடே சுகமாய் தங்கி இருக்கும்படி அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும் கர்த்தர் எவ்வளவு விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார்னு இதை கேட்டுட்டு நான் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேங்க. துள்ளி குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஹalleluya. அவ்வளவு பெரிய கிருபை. Praise the Lord. இதுதாங்க கிருபை. ஹalleluya. இதுதான் கிருபை. இந்த கிருபையை தான் கொண்டாடணும். Praise the Lord. யாருக்குமே கிடைக்கப்பெறாத பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. மோசே இருந்தார், ஆபிரகாம் இருந்தார், அப்புறம் தானியேல் இருந்தார். எவ்வளோ பரிசுத்தவான்கள். ஹalleluya. தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்த எவ்வளையோ பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கப்பெறாத அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம், இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த தேவன் யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம அல்லாமல் வேற யாருக்கு கொடுக்க முடியும்? கரங்களை தட்டி பற்றிக்கொள், கரங்களை தட்டி பற்றிக்கொள். ஓ praise you Lord. கரங்களை தட்டி இன்னும் வல்லமையாய் ஆண்டவருடைய இரத்தத்துக்காய் அவருடைய மாமிசத்துக்காய் ஹalleluya விலையேற பெற்ற அந்த இரத்தத்துக்காய் ஹalleluya கரங்களை தட்டுங்க இன்னும் வல்லமையாய். Oh thank you Father Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இதுதாங்க கிருபை. இதுதான் கிருபை.
தாவீதுக்கு அதனால தான் அவன் என்ன சொன்னான், கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்துவி. ஃபியூச்சர் டென்ஸில் பேசினான், ஃபியூச்சர் டென்ஸில் பேசினான், எதிர்காலத்தில் பேசினான். கர்த்தர் நீங்க எனக்கு தெரியப்படுத்துவீர். ஏன் தாவீது இருக்கிற காலத்தில் இன்னும் இயேசு கிறிஸ்து வெளிப்படலை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்முடைய காலத்தில் கர்த்தர் வெளிப்பட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பார்க்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க? அந்த இயேசுவை காண்கிற அனுபவத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya. அந்த இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹalleluya. கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்காகவே அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. நீ சும்மா ஒரு பிரெட்டையும் ஒரு ரசத்தையும் குடிச்சிட்டு போக வரல. ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்படி வந்திருக்கிற. அது உன்னை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும். அதுதாங்க ஜீவ விருட்சம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஜீவ விருட்சம். ஹalleluya. இந்த விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் ஆண்டவரோடு பரலோக ராஜ்யத்தில் யுக யுகமாய், ஹalleluya, ஆண்டவருடைய வருகை முந்துமானால், பிரைஸ் தி லார்ட், நாம் எல்லாரும் சபையாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மரணம் முந்துமே ஆனால், பிரைஸ் தி லார்ட், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுக்கு பின்பாக எதிர்கொண்டு போவோம். பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவேன்? பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும் பானம் பண்ணுகிறேன்னா நிச்சயமாகவே அந்த நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. ஹalleluya. விசுவாச அறிக்கை பண்ணுகிறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் தாமே நாம் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு